திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சித்திரை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். இந்த மாதம் சூரியன் உச்சமா இருக்கார். சூரியன் உச்சமா இருந்தா அரசியல் தலைவர்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல பீரியட் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அதே போல இந்த மாதம் முழுவதும் சூரியன் இங்கதான் இருக்கார். சுக்கிர பகவான் பாத்துட்டீங்கன்னா 6ஆம் தேதி ரிஷப வீட்டுக்கு, தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலம் பெற்று போக போகிறார், பலமா இருக்க போகிறார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அதே போல சனி செவ்வாய் சேர்க்கை இந்த மாதம் முழுவதும் உண்டு. செவ்வாய் மட்டும் 28ஆம் தேதி மாறுறாரு. புதன் 17ஆம் தேதி நீச தன்மையிலிருந்து உச்சமாக இருக்கக்கூடிய சூரியனோட சேரப்போகிறார். சூரியன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது புதாத்திய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இது உங்க ஜாதகத்துல இருந்தா அந்த யோகங்களும் கொஞ்சம் உங்களுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. ராகு கேதுக்கள் அதே இடத்துலதான் இருக்காங்க. குரு பகவானும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் அதே இடத்துலதான் இருக்கார். சோ இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். மீன ராசிக்கு உண்டான சித்திரை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு உங்க ராசி அதிபதி 4ஆம் வீட்டில் இருந்தாலும் ராசிக்குள்ள சனி செவ்வாய் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 கிரகங்கள் இருக்காங்க. பொதுவாகவே சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு போராட்டத்தை கொடுக்கறது, ரொம்ப அலைச்சலை கொடுக்கறது, மனசுல நிறைய வலிகளை கொடுத்து தைரியத்தை ஏற்படுத்துறது, இதெல்லாம் இந்த சனி செவ்வாய் செய்யும். வந்து இயற்கை குணம். சனி செவ்வாய் ஒரு ஜாதத்துல சேர்ந்து இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்களுக்கு வந்து படாத பாடா இருக்கு லைஃப். ஆனா மனசை வந்து ரொம்ப வலிமையாக்கி வெறி கொண்ட ஒரு எது சொன்னாலும் பாத்துக்கலாம், என்ன செஞ்சாலும் பாத்துக்கலாம், இதுக்கு மேல ஒரு லைஃப் நமக்கு வேணுமா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே வந்து அந்த வேகத்தை கொடுத்துரும். அதோட சேர்ந்து விவேகத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. சனி கூட இருக்காரு இல்லைங்களா, அதனால. சோ இப்போ மீனராசிக்கு இதுக்குள்ள சனி செவ்வாய் புதன் எல்லாம் சேர்ந்து இருக்கும் பொழுது கொஞ்சம் போராட்டங்கள் உண்டு அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா அவர் வந்து விரையாதிபதி, அப்ப விரயத்தையும் கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. புதன் யாரு அப்படின்னா உங்களுக்கு 4 மற்றும் 7ஆம் அதிபதி. அப்ப 7ஆம் அதிபதி நீசம் ஆகுது 17ஆம் தேதி வரைக்கும். அப்ப 7ஆம் அதிபதி நீசமானால் கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், வம்பு வழக்குகள், சின்ன சின்ன பேச்சுனால பிரச்சனைகள் வர்றது, ஒரு சண்டை சச்சரவுகள் வர்றது, மனசு ரொம்ப வலி ஆகுறது எல்லாம் 17ஆம் தேதி வரைக்கும். 17ஆம் தேதிக்கு மேல இந்த புதன் வந்து 2ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் விலகிடும். ஏன்னா பாத்தீங்கன்னா ஜென்ம நிறைய பேர் வந்து இந்த வாழ்க்கை வேண்டாம், வெறுத்தரலாம், விட்டு விலகி போறது, டிவோர்ஸ் பண்றது, இதெல்லாம் நிறைய மீனராசி ஜாதகக்காரனே நிறைய கேட்கறாங்க. எனக்கு இதுல லைஃப் பிடிக்கலீங்க, உங்களோட இருக்கிறது பிடிக்கலீங்க, நான் விலகிடுறேங்க அப்படின்னு நிறைய மீனராசி இப்ப வந்துட்டு இருக்குது. சோ வந்து அதெல்லாம் ஒரு தற்காலிகமானது, அந்த கிரகங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலைகள் தான் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இப்ப வந்து அந்த 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய நீசம் ஆகும்போது இப்ப இன்னும் உங்களுக்கு வந்து வெறுப்புத்தன்மை அவங்க மேல அதிகமாகும். இது வந்து முன்னாடி நான் சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதெல்லாம் நடக்கும். ஆனா அதுக்கப்புறம் 17ஆம் தேதிக்கு மேல போயிடுச்சு, இந்த புதன் இங்கிருந்து நீங்க வந்துட்டாருன்னா அந்த வெறுப்புத்தன்மை குறைஞ்சிரும். கணவர் மேலேயோ மனைவி மேலேயோ குடும்பத்து மேலேயோ இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு, அவங்க பேசுனது, அவங்க வந்து அவங்களுடைய செயல்கள் இல்ல எல்லாமே வந்து மறைஞ்சிரும். இதுதான் உண்மை. அப்ப அதற்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைஃப் நல்லா இருக்கும். ஒரு 17ஆம் தேதிக்கு மேல செகண்ட் ஹாஃப்ல இந்த மாசம். அதற்கப்புறம் வரன்கள் வர்றது, கணவன் மனைவி அந்யூன்யமா இருக்கிறது, வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் மூவ் ஆகிறது. ஏன்னா ஒரு 4ஆம் அதிபதி ஆகிறார் இல்லையா, ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது, ஆரோக்கியத்துக்காக செலவு பண்றது, இது எல்லாமே இந்த மாசம் மீனத்துக்கு நல்லா இருக்கும். அடுத்தது பாருங்க செவ்வாய். செவ்வாய் யார் உங்களுக்கு 2-9 ராசிக்குள்ளேயே இருக்காரு. அப்ப ராசிக்குள்ள 2ஆம் அதிபதி இருந்தால் பணம் வரவு உண்டு. என்னதான் வீட்டுல பிரச்சனை, என்னதான் வந்து சொத்து பிரச்சனை, என்னதான் வந்து மனசு சரியில்லைனாலும் பண வரவுக்கும் குடும்ப தேவைகளுக்கும் பொருளாதாரத்துக்கும் குறைவில்லாத மாதமாக இந்த மாதம் உண்டு. எப்படி உங்களுக்கு இந்த மாசத்துக்கு குடும்பத்துக்கு உண்டான விஷயத்தை எல்லாமே இந்த செவ்வாய் கொடுத்துரும். அது மட்டும் இல்லாம 9ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு ராசிக்குள்ள இருக்கிறதுனால ஒரு கைடன்ஸா யாராவது ஒருத்தர் உங்களுக்கு கிடைப்பாங்க, உங்களை வழி நடத்துவாங்க. அது ஒரு குருமாரா இருக்கலாம், ஒரு புதிய நபராக இருக்கலாம், உங்களுடைய மன வேதனைக்கு உங்களுடைய மன வலிக்கு ஒரு ஆறுதலா இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், மருந்தாக வரக்கூடியவர்களாக இருக்கலாம். சோ கவனமா பழகணும். அவங்க கிட்ட பழகிறப்ப அவங்க நம்ம கிட்ட என்ன நோக்கத்தோட பழகுறாங்க அப்படிங்கறத பார்த்து கொஞ்சம் கவனமாக பழகி கொள்வது என்பதும் நல்லது. அப்போ 9ஆம் அதிபதி ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது தெய்வ அனுகிரகம் உண்டுன்னு சொல்லுவோம். முன்னோர்களுடைய ஆசிகளும் உண்டு, முன்னோர் தேவைகளை பூர்த்தி பண்ணுவாங்க இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே, இந்த திதி கொடுக்கறது, முன்னோர்கள் கனவுல வர்றது, இதெல்லாம் இந்த மாசம் கண்டிப்பா மேனத்துக்கு நடக்கும். அல்லது அதனுடைய யோசனைகளாவது ஒரு நம்ம ஏதாவது பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் வரும். உயர் கல்வி படிக்கிறது, ஒரு சொந்த மாவட்டத்துல இருக்கிறீங்க, ஒரு இடமாற்றம் பண்ணலான் இருக்கீங்கன்னா தாராளமாக இந்த மாதம் செய்யலாம். உயர்கல்வி படிச்சாலும் கல்விக்காக ஒரு சிலர் வெளியே வருவாங்க இல்லைங்களா, அது எல்லாமே இந்த மாசம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு.
அடுத்தது சுக்கிரன். சுக்கிரன் 6ஆம் தேதிக்கு மேல தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வர அவர் 8 குடையவரும் ஆகிறார். சோ வந்து பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. 3ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் இருந்தால் நகை சேர போகுது, அல்லது ஏதாவது ஒரு அடமானத்துல ஏதாவது ஒரு நகை வச்சிருக்கீங்க அப்படின்னா அது திரும்ப கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள், கண்டங்கள் விலகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வருமானங்கள் எல்லாமே உண்டு. ஒருவேளை உங்க ஜாதக தசாபூதிகள் சரியில்லைன்னா கொஞ்சம் சிறிய அவமானங்கள் படுறது, கொஞ்சம் வண்டி வாகனத்துல போயிட்டு வரப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது, இதெல்லாமே கொஞ்சம் சரிப்படுத்திக்கணும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. சூரியன் உச்சம் ஆகுதுங்க இந்த மாசம். 6ஆம் அதிபதி சூரியன் உச்சம். இப்ப 6 சூரியன் உச்சம் ஆகும் போது முழுக்க முழுக்க பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ அல்லது வருமானத்தை கடன் கட்டுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை நிச்சயமாக கொடுப்பார். உங்களுக்கு இந்த மாசம் வரக்கூடிய வருமானம் கொஞ்சம் கடனுக்காகவோ, ஒரு நோய்க்காகவோ, ஒரு வம்பு வழக்குகளுக்காகவோ ஏதாவது ஒண்ணுக்காக விரயமாகும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதே போல 6ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுல உச்சமாகும் பொழுது நல்ல வேலை கிடைக்க போகுது. நீங்க வேலை போயிடுச்சு, நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு, வேலையில நிம்மதி இல்ல, வேலை செய்யக்கூடிய இடத்துல நிம்மதி இல்ல, ஒரு வேலை மாற்றம் பண்ணலான் இருக்கு, எனக்கு இந்த மாதம் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குமோ அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் சிறப்பா இருக்கும். ஜாதத்துல ஒரு இடமாற்றம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னா அதுவும் இந்த மாதம் ஒரு வேலை மாற்றத்தோட நடக்கிறதுக்குள்ள அதிக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறதா உண்மை. 2ஆம் வீட்டுக்கு வந்தாலே நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்ல ஒரு உயர் பதவியோ ஏதாவது ஒண்ணு கிடைக்கிறதுக்குள்ளான ஒரு அதிக வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறது உண்டு. பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த மாசம். பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கும். கடன் கொடுத்து வாங்குறீங்க அல்லது ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குறீங்கன்னா எந்த ஒரு டாக்குமெண்ட் அத்தாரிட்டியும் இல்லாம நீங்க அதை செயல்படுத்த கூடாது அப்படிங்கறதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏமாற்று வேலைகளும் நடக்கும். ஜென்ம சனியில வாங்கிட்டு திருப்பி தரமாட்டாங்க அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. சோ மீனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இத்தனை பலன்களும் பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. 70% மேல நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. இந்த மாத பலன்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, எது யோகம் எது யோகம் இல்லை அப்படிங்கறது எல்லாமே நம்ம முழுமையா பார்த்திருக்கிறோம். அதே போல இன்னொரு சின்ன ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். உங்க ஜாதகத்துல இப்ப இங்க சூரியன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இதே இடத்துல சூரியன் வரும்போது உங்களுக்கு வளர்ச்சி. இப்ப கிரகங்கள் எல்லாமே மாறி மாறி வரும் பொழுது உங்க ஜாதகத்துல என்னென்ன கிரகங்கள் ஜாயின் பண்றாங்களோ அந்த தன்மைகள் முழுமையாக வேலை செய்யும். இப்ப இங்க சுக்கிரன் இருக்காரு அப்படின்னா இந்த சுக்கிரன் கட்டி இப்ப உங்களுக்கு சூரியன் வரப்போகுது. அப்ப இந்த சுக்கிரனுக்கும் சூரியனுக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது முழுமையா நடக்கும். அப்ப சுக்கிரன் உங்க ஜாதகத்துல யாரு, அப்ப சூரியன் உங்க ஜாதகத்துல யாரு அப்படிங்கறத மட்டும் நம்ம உங்க ஜாதகத்தையும் நீங்க வச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இன்னொன்னு, நீங்க என்ன ராசி என்ன லக்னமா வேணா இருந்துட்டு போங்க. பட் வந்து இப்ப மேஷ ராசின்னு வச்சுக்கோங்களேன், மேஷ ராசிக்கு உண்டான பலனை பாருங்க. இப்ப சிம்ம லக்னம்னு வச்சுக்கோங்களேன், சிம்ம ராசிக்கு உண்டான பலன் இது ரெண்டுமே ஈக்குவல் பண்ணி பாத்துட்டீங்கன்னா அந்த மாதிரி என்ன செய்யலாம் செய்ய வேண்டாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா எடுத்துக்கலாம். இதெல்லாம் உங்க ஜாதகத்துல கிரகங்கள் ரொம்ப பலமா இருக்கணும் அப்படிங்கிற அவசியங்கள் கிடையாது. சோ இந்த மாசம் மாசம் வரக்கூடிய பலன்கள்லயே நம்ம வந்து ஓரளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நிறைய நடக்கும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க ஜாதகத்துல தசாபுத்தின்னு ஒண்ணு இருக்கும். என்ன கிரகம் வேலை செய்யுதோ அது உங்க ஜாதகத்துல எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பாக்கணும். தசை என்ன தசை நடக்குது, என்ன புத்தி கிரகம், எந்த புத்தியில வந்து நீங்க டிராவல் ஆயிட்டு இருக்கீங்க, அது என்ன கிரகம் அப்படிங்கறதெல்லாம் முழுமையா பார்க்கும் பொழுது நம்ம ஃபுல்லாவே அனலைஸ் பண்ணி எப்படி இருக்கும் இந்த லைஃப் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மாத பலன்களை பார்க்கும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது தீமைகள் அப்படிங்கிறது நம்ம ரெண்டுமே ஈக்குவலா கலந்துதான் கொடுத்துருக்கேன். சோ இதெல்லாமே பாத்துட்டீங்கன்னா உங்க தசாபுத்தி ரீதியாகவும் அதே போல உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. நீ நம்ம நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளை சரணம்.